கொழுக்கட்டை பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான உடனே இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது நல்லா வெடிக்கட்டும். முதல்ல ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்குவோம். இது வந்து நல்லா ஆவியில் வேக வைக்கிறதுனால இது ரொம்ப நல்ல ஹெல்த் ஃபுட்டு. இது சும்மாவே சாப்பிடலாம், இல்லை சட்னி வச்சும் சாப்பிடலாம். அரிசி மாவு தான் நம்ம இதுக்கு போட போகிறோம். ஒரு பங்கு அரிசி மாவுனா 2 பங்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம பாத்திரத்தில் வைக்கும் போது ஈஸியாக வெந்துடும். இதே மெத்தடில் நம்ம வந்து கேப்ப மாவு வச்சு கூட நம்ம பண்ணலாம். அதே நல்லா கொஞ்சம் செவந்திருக்கு. இந்த இதில் வெங்காயம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய், நான் இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன், இஞ்சியும் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை, இது கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும், சிவப்பாக வேணாம், கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். நான் வந்து இந்த கப்பில் வந்து 2 கப்பு மாவு போட போகிறேன். இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் இது நல்லா கொதிக்கணும். இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு, கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பெல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். நல்லா உப்பு நல்லா கரையணும். இது நல்லா கொதித்த உடனே நம்ம மாவு போட்டுருவோம். 2 கப்பு மாவு போட்டுருவோம். 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், 2 கப்பு மாவு போடணும். நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கிறலாம். இல்லை இந்த நம்ம மாவு போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பெருங்காயம் போடணும். இல்லாட்டினா தண்ணி கொதிக்கும் போது அந்த வாசனையெல்லாம் ரொம்ப போயிடும். அதுக்காக பெருங்காயம் வந்து தண்ணி கொதிக்கும் போது நம்ம மாவு போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, மாவு 1 கப்பு. இது கெட்டி ஆயிருன்னு பயப்படாதீங்க. நம்ம வந்து திருப்பி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த மாவு வந்து சும்மா சாதாரண பச்சரிசி மாவு தான், கடையில் வாங்கின மாவு தான். பயம் இல்லாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. நீ அடுப்பு கொதிக்க வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு சேர்த்து நம்ம பிசையணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். கெட்டியாலாம் ஆகுனா ஆகாது, ஆனாலும் பிசைஞ்சிக்கிறலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் கலக்கி விட்டுருவோம், அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அமர்த்திடுவோம். அமர்த்திட்டு சேர்த்து வந்து இது பண்ணிடுவோம். அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து கிண்டி விடுவோம். கொஞ்சம் ஆறுன உடனே கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே அந்த சூடுலேயே நல்லா வெந்துடும். அப்போ நம்ம இட்லி பாத்திரத்துலையும் நீங்கள் ஆவியில் வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணுனா இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பெல்லாம் அமர்த்திட்டு கொஞ்சம் அப்படியே அமுக்கி ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் சென்று கையில் ஆறுன உடனே கை பொறுக்கிற சூட்டில் நம்ம பாருங்கள் இந்த இதில் நல்லா ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுக்குருவோம். இன்னும் வந்து பிசையணும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் தேங்காயை வந்து தேங்காய் பூவாக போட்டாலும் சரி, லேஸாக சின்ன சின்ன பல்லுகளாக கட் பண்ணாலும் சரி, தேங்காயை லாஸ்ட்டில் தான் போடணும். இல்லை வெந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிருவோம். பிசையும் போது சூப்பராக வந்துடும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு
இதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஆவியில் வேக வச்சிட வேண்டியது தான். தேங்காய் லாஸ்ட்டில் போட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய், நெய், பெருங்காய பவுட்ரு எல்லாம் லாஸ்ட்டில் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். ஒன்றா நம்ம மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுவோம். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு நல்லா ஒன்றா விரிவு இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கிறேன். நல்லா வெந்ததுனால நல்லா இருக்கும். இது இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாகவும் உருட்டி வச்சுக்கிறலாம். உருண்டையாகவும் வைக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்ல, அந்த மாதிரியாகவும் நல்லா முடிச்சிட்டு லேசாக அமுக்கினா இப்படி நல்லா வந்துடும். இப்படியும் பிடிக்கலாம். குட்டி குட்டியாக ஃபால்ஸ் மாதிரிக்கும் சின்ன சின்னதாகவும் போட்டுக்கிறலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நல்லா இது பண்ணிக்கிற வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம இப்போ ஆவியில் வேக வைப்போம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு. அதில் ஒரு இது போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறலாம், எதில் வேணாலும் வச்சுக்கிறலாம். நான் வந்து இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி நான் வந்து நீர் கொழுக்கட்டை இது பேர். இது வந்து நம்ம வந்து கார கொழுக்கட்டை இது பேர். இதை வந்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம், மூடி வச்சுருவோம். இது ஒரு கொதியில் லேசாக மேலே ஆவி வந்தாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றினா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இது நம்ம நல்லாவே வேக வச்சுக்கின்றதுனால லேசாக மேலே ஆவி வந்தாலே போதும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இது வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், குத்தி பார்த்தாலே நல்ல சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ தான் இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம், போதும். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வைக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான். இதுக்கு வந்து நீங்கள் வெறும் இதாகவும் சாப்பிடலாம், கார சட்னி வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் பண்ணுங்கள். நம்ம வந்து மாவு வந்து நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சாஃப்டாக சூப்பராக இட்லி மாதிரிக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிகினிங் நல்லா இப்போ தான் கொழுக்கட்டையே செய்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேக வச்சுட்டு செய்யும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்துடும். சீக்கிரம் குயிக்காகவும் வெந்துடும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு வேறு எதனாச்சும் நல்லா இதாக வேணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து உளுந்து சட்னி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.